பாஸ் நல்லா இருக்கீங்களா? அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? வீட்டில் குழந்தை குட்டி நல்லா இருக்காங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட் நல்லா இருக்காங்களா? சாப்பிட்டீங்களா? இதெல்லாம் வந்து கேட்கணும்னு ஆசை தான். ஏன்னா மக்களாச்சே, நீங்கள் இல்லாட்டி நான் என்னைக்கு இருக்கேன். அதனால தான் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, பேசுகிறேன். அண்டு இந்த பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பண்ணி இது பேசுறது என்ன ஆச்சுன்னா, நேற்று நைட்டு இருக்கும், ஒரு 4 மணி இருக்கும், எந்திரிச்சு பாகுபலி 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 எனக்கே தெரியாமல் கடவுள் வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அந்த லெவலுக்கு போட்டு தேய்ச்ச ஒரு விஷயம் தான் பாகுபலி. அப்போ இன்னைக்கு எதை பற்றி பேச போற? இன்னைக்கும் அதே தேய்ச்ச ரெக்கார்டு தான், பாகுபலி பற்றி தான். இந்த பாகுபலி வந்து எப்படின்னா, படம் ரிலீஸ் பண்ணாங்க, பார்ட் 1 ரிலீஸ் பண்ணாங்க, பார்ட் 2 ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 கோடிக்கும் மேல வசூல் ரீதியா அப்படி கிளப்பிட்டு போயிட்டே இருந்துச்சு. இந்தியாவில் வந்து எது செம்மையா வர்த்துல ஒரு படம் செம்மையா ஓடுச்சுன்னா பிகே. அதுதான் வந்து 700 சில்லற வந்து கோடி இருக்கும். பட் அதையும் அப்படி மீறி போன ஒரு படம் தான் இந்த படம். ஹிட் எல்லாம் தாண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம போய் பார்த்தோம். நாங்க படம் மட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டோம், நீங்க வந்து எங்களுக்கு கேரக்டரா உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால வந்து நாங்க மெர்ச்சன்டைஸா அபிஷியலா விடுவோம். உங்களுக்கு புரிஞ்சா? எனக்கே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது புரியல. மெர்ச்சன்டைஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற டிஷர்ட்ஸ், பேண்ட், அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜுக்கு மேல இருக்கிறது, அப்புறம் வந்து அண்ட்ரையர்லாம் இல்லைன்னு அதெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த போன்ல பின்னாடி கேஸ் இருக்கும் இல்லையா, அதுல இந்த மாதிரி பல இடத்துல வந்து அவங்களோட டேட்டூஸ், அவங்களோட பேரு போட்டு முத்திரை எல்லாம் போட்டு அதோட பொருட்கள்லாம் விற்கிறாங்க அபிஷியலா அவங்களே. அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் எல்லாரோட போன்லயும் அந்த கூகுள் பிளே இருக்கும். உள்ள போய் டக்குன்னு என்னென்ன ஆப்ஸ் வருதோ எல்லாத்தையும் பார்த்து வைஃபை இருந்தா டப்புன்னு ஏற்றிடுவோம். அந்த மாதிரி பல ஆப்ஸ் வந்து நம்ம ஏற்றுவோம். அதுல வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்கா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டோன்னே என்ன பண்ணணும்னா, பாகுபலியோட அபிஷியல் கேம் வந்து அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. அது நீங்க போய் சாவகாசமா அப்படி நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு என்ன செலவால எம்பிகள் செலவாகும், நீயா கொடுக்க போற இல்ல. சப்போஸ் நீங்க பாகுபலி லவ்வரா இருந்து எனக்கு பாகுபலி படம் பிடிக்கும் நான் பார்ப்பேன் அப்படின்னா, அது நீங்க கேம் டவுன்லோட் பண்ணி நீங்களே உங்க மனசுக்குள்ளவே பிரபாசா நினைச்சு அனுஷ்கா கட்டி பிடிக்கலாம் முடியாது, பிரபாசா நினைச்சு நம்ம சண்டை போடலாம். அந்த மாதிரி கேம்ஸா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா விளையாண்டிங்களா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் ஆஃப் பாகுபலி அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணாலே வந்து ஒரு பேஜுக்குள்ள போவோம். பேஜுக்குள்ள போனா சக்கர மாதிரி போட்டு ஒரு 5 வெரைட்டிஸ் காமிச்சிருப்பாங்க. சைடுல பார்த்தா நியூஸ் இருக்கும், அப்புறம் அனிமேஷன் இருக்கும், விஆர்னு ஒரு பக்கம் இருக்கும், கேம்னு ஒரு பக்கம் இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களே அபிஷியலா விற்கிற ஒரு பொருட்கள் ஆகட்டும், அவங்களுக்கு தகுந்த ஒரு பொருட்கள், அவங்களுக்கு நிகராக இருக்கிற ஒரு பொருட்கள்லாம் வந்து விற்பாங்க. அவரோட பிளாக்ஸ்ல போய் நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சு முக்கியமா நாவல் வந்து அவங்க விற்கிறாங்க, அவங்களே எழுதி. அது என்ன நாவல்னு பாத்தீங்கன்னா, சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா வந்து டெல்லியில இதை லான்ச் பண்ணாங்க. அதுல வந்து ராணா வந்திருந்தாரு, சிவகாமி வந்திருந்தாங்க, அந்த மாதிரி பல பேர், ராஜமௌழி சார் இருந்தாரு, பல பேர் இருப்பாங்க. அந்த நாவலை நீங்க படிக்கணும்னா வந்து நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எப்படி வாங்கலான்றத. அது படிக்கும் போது இன்னும் உங்களுக்கு பாகுபலியோட லவ்வர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷனா இருக்கும். அடுத்து அப்படியே அந்த ஆன்லைன்ல வந்து அந்த அமேசான் பக்கம் போனீங்கன்னு வைங்களேன், அந்த அமேசான் கார்டுக்குள்ள போனா ஸ்ட்ரைட்டா கார்டுக்குள்ள நீங்க போக வேணாம், அமேசானுக்குள்ள வந்து ஒரு பிளாக் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா சிம்பா பாகுபலி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி, அந்த கத்தி வந்து நான் போட்டோ பார்த்து நல்லா இருந்துச்சு. 399 ரூபாயா. உள்ள போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி சின்ன குழந்தைகளுக்குலாம் அது பிடிக்கும். அதுக்கு நீங்க எப்பா எனக்கு 67 வயசு ஆச்சு எனக்குலாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இல்ல, இந்த குழந்தைங்க எல்லாம் போய் விளையாண்டு அதை பார்த்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு பிளாக் இருக்கு, ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு. அது உள்ள போனீங்கன்னா நம்ம பாகுபலியில வந்து முத்திரை, அவங்களோட பாகுபலியோட அவங்களோட போஸ்டர்ஸ்லாம் போட்டு டிஷர்ட்ஸ்லாம் வந்து கலர் கலரா இருக்கு. நான் பார்த்தேன், கத்தி வச்ச ஒரு டிஷர்ட் ஒன்று இருக்கு, ப்ளூ கலர்ல, ஒயிட் கலர்ல, ரெட் கலர்ல. இந்த மாதிரி வாங்க சார் சன் கிளாஸ், கண்ணு வாங்கி போட்டீங்கன்னா கண்ணு எப்படி தெரியும் மாதிரி வந்து லேகியம் வைக்கிற மாதிரி ஆயிட்டேன். ஸோ அந்த பிளாக்ல நீங்க போய் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான அந்த டிஷர்ட்ஸ்லாம் வந்து நீங்க ரேட் கம்மியா வாங்கிக்கலாம். வாங்கி போட்டு பார்த்தியா நான் பாகுபலி ஃபேண்டான்னு சொல்லி நீங்க சொல்லிக்கலாம். இன்னொன்னு அர்டங்கல் ஃபிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அது உள்ள போனீங்கன்னா வந்து இந்த வால்பேப்பர்ல வந்து நீங்க டாட்டூவா வாங்கி ஒட்டிக்கலாம், ஃப்ரிட்ஜுக்கு வெளியே ஒட்டிக்கலாம், ஃப்ரிட்ஜுக்கு வெளியே நம்ம வந்து அதை போஸ்டரா ஒட்டிருக்கலாம். அது மாதிரி ஒரு மேட் மாதிரி கொடுத்து வந்துருப்பாங்க. இன்னும் நம்ம லேப்டாப்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுவோம், லேப்டாப் யூஸ் பண்ணுவோம், மேக் யூஸ் பண்ணுவோம், கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். கம்ப்யூட்டருக்கு பின்னாடி ஸ்டிக்கரா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே அங்கே போனீங்கன்னா விலை கம்மியாக கிடைக்கும். இதெல்லாம் இல்லாம அவங்களே வந்து ஒரு தனியாக ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, பாகுபலி அஃபிஷியல் மெர்ச்சன்டைஸ் சொல்லி போட்டோம்னா அதை வந்து அப்படியே எல்லா பிளாக் காமிக்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அதே மாதிரி தான். எப்படி சொல்றது, காஃபி கப்பில் இருந்து நம்ம டேட்டூல இருந்து இந்த மாதிரி பிரைவேட்டாகவும் விற்கிறாங்க, அஃபிஷியலாகவும் விற்கிறாங்க. ஸோ ஒரு படம் ப்ரொமோஷனல் பண்ணோம்னா இத்தனை விஷயங்கள் இருக்குதுன்றத இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. எத்தனையோ படங்கள் பார்த்திருக்கேன், டைட்டானிக் பார்த்திருக்கேன், அவதார் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி பல படங்கள் ஜுராசிக் பார்க் பார்த்திருக்கேன், சூப்பரான படங்கள். அதுக்கு இந்த படம் அந்த லெவலுக்கு இல்லையா, இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்க படமா மட்டும் இல்லாம அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து நம்ம மக்கள் கூட சேர்க்க முடியுமோ அவ்வளோ அளவு எல்லா பொருளையும் நல்லா விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒரு அக்சசரிஸும் கிடைக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன பிளாக்ஸ்ல போய் பாருங்க. அப்படி இல்லாட்டி நீங்க வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அபிஷியலா அவங்க விற்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு படம் ப்ரமோஷன் மட்டும் இல்லாம
இல்லாம இது வந்து மக்கள் கிட்ட பேசுறதுக்கு மோர் லவ்வர்ஸ் இருப்பாங்க, பாகுபலினா பைத்தியம் மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கும்னு சொல்லிக்கிறேன். இது வந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பா இவங்க இதோட நிக்க மாட்டாங்க போல தெரியுது. பாகுபலி 5 இல்ல, பாகுபலி 57 வர வரைக்கும் இவங்க பண்ணுவாங்க போல தெரியுது. ஸோ எது எப்படியோ இதெல்லாம் நீங்க வாங்கணும்னா நம்ம பாக்ஸ்ல போய் நீங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு, இது என்னன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பா இருக்குமே, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத சங்கதிகளுக்கு சொல்றதுக்காக சொன்னேன். இல்ல எனக்கு வந்து இந்த பாகுபலி ஸ்டிக்கர் போட்டு இது வந்தா நல்லா இருக்கும், அது வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் நீங்க அப்படி எழுதி போடலாம். எல்லாத்தையும் விட முக்கியமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே நிமிஷம் லைக் பண்ணிடணும், பாக்கெட்ல இருந்து எடுப்போம், கமெண்ட் பண்ணிடணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். டேட்டா போறோம், அதுல என்ன போட்டிருந்தாங்க அன்றைய அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. எதுக்கு? போன் வாங்கிக்கோ. நன்றி.